அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரி. ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 29 நாட்களை இருக்கக்கூடிய நிலையில் பாஜக தனது கூட்டணியை அறிவித்த மறுநாளே தனது கோபத்தை அதிமுகவின் மீது காட்டியுள்ளதா என்ற விமர்சனம் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. யார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைகள் செய்தார்கள், என்னவெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை தற்பொழுது வரை முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வருவதால் குடும்பமே தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏனென்றால் 6 மாதத்திற்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி சில ஆதாரங்களையும் கைப்பற்றினர். இந்த நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதார அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவின் முக்கிய நபராக கருதப்படக்கூடிய நிலையில் அவரது வீட்டில் இன்று அதிகாலை 6:30 மணி அளவிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். மேலும் திடுக்கிடும் தகவல்களும் மிக பெரிய அளவில் ஆதாரம் சிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. புதுக்கோட்டை இலுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் சோதனைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வந்த சோதனையில் மதுரை மற்றும் சென்னையை சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு 8க்கும் மேற்பட்ட விஜயபாஸ்கரின் வீட்டில் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 8 இடங்களில் ஒரே நேரத்தில் 8 இடங்களில் சோதனை என்றால் மிகப்பெரிய தலைவலியில் விஜயபாஸ்கர் மட்டுமல்ல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக ஈடி செய்த மிக முக்கியமான செயல் என்னவென்றால் விஜயபாஸ்கர் வீட்டில் இதற்கு முன்பாக வருமான வரித்துறை சோதனைகள் நடத்தியுள்ளனர். சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தி இருந்தது. அதேபோல் கடந்த 2021ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சோதனை நடத்தியிருந்தது. ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலின் பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனைகள் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. எதற்காக இந்த சோதனை என்று நாம் பார்க்கும் பொழுது லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக வருமான வரித்துறை சோதனையின் பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கேட்டால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இதற்கு முன்பாக சோதனையின் பொழுது சில முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருந்தது. அதனை மீண்டும் சரிபார்ப்பதற்கும் அதன் அடிப்படையில் கிடைத்த தகவலின்படி மீண்டும் ஒரே நேரத்தில் 8 இடங்களில் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சோதனைகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். விராலிமலை எம்எல்ஏ இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தார். காலகட்டத்தில் ஆர்கே நகர் தேர்தல் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக குட்கா முறைகேடு உள்ளிட்ட காரணங்களால் அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அடுத்தடுத்து சோதனைகள் மேற்கொண்டனர். அதே நிலைமைதான் தற்பொழுதும் நீடித்திருக்கிறது. சோதனையின் பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது விஜயபாஸ்கர் தொடர்பான இடங்களில் சோதனைகள் நடப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மதுரையில் இருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான திருவேங்கை வாசலில் உள்ள கல்குவாரியில் அரசு அனுமதி அளவை விட அதிகப்படியான கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுப்பப்படுகிறது. இதனால் விஜயபாஸ்கர் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான ஆவணங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் உடனடியாக இன்று மாலைக்குள் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணி முறிவை தொடர்ந்து முதல் முறையாக மறுநாளே பாஜக கூட்டணி அறிவித்த மறுநாளே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் தற்பொழுது ஈடி மற்றும் வருமானத்துறை அதிகாரிகளை ஏவி விட்டிருக்கக்கூடிய பாஜக மீது கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் இதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார்.